இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் முயற்சி பண்ணணும், எதனால முயற்சிகள் வாழ்க்கையில் முக்கியம். ஃபஸ்ட்டு இப்படி சொல்லுவாங்க, மனிதனின் மூச்சு அது முயற்சின்னு. ஏன்னா முயற்சி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்காத காரியங்களை, இல்லைன்னா நம்மக்கிட்டே இருந்தாலும் நமக்கு தெரியாமல் இருக்கிற காரியங்களை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், நம்மளால் அதை பிடித்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, உங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போகணும்னா அந்த சின்ன சாவி தேவை. அதே மாதிரி உங்களுக்கு திறமையாக இருந்தாலும், உங்களுக்கு உள்ளே இருக்கிற காரியங்களாக இருந்தாலும், அது வெளியே வரணும்னா சின்ன முயற்சி நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. ஆமாங்க, இராணுவ வீரர்கள், ராஜா எல்லாரும் பயந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன தாவீது என்ன பண்ணுறாருன்னா, நான் போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு முன்னாடி போகிறாரு. இதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு முன்னாடி போகணும். வசனம் சொல்கிறேன், பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்ததோ கர்த்தர். நம்ம வேலை முயற்சி பண்ணுறது, நம்ம வேலை நீர் பாய்ச்சுறது. கர்த்தர் அதுக்குள்ளே பலனை தருவார். தாவீது வீழ்த்தினாரா? ஆமாம், கர்த்தர் அவரோடு இருந்தனால வீழ்த்தினார். நம்மோட கர்த்தர் இருக்கார். ஆனால் ஆண்டு பிள்ளைங்க நம்ம நிறைய நேரங்களில் முயற்சி பண்ணாமல் இருக்கோம். அதனால் இனி முயற்சிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் பண்ணாமல் இருக்காதுங்க. ஆமாம்.